இன்னும் நிறைய வெயிட் பண்ணுங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் செய்வாரு, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அவர் சொல்றத தான் செய்யறாரு, சொல்லாததை செய்யவே மாட்டாரு. அண்ட் நிச்சயமா இன்னும் நிறைய வருது உங்களுக்கு. அண்ட் நிரந்தர முதலமைச்சரா நிச்சயமா விஜய் அண்ணா இருப்பாரு. இல்ல, இனிமே தான் பார்க்க போறேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், இனிமே தான் பார்க்க போறேன். பார்த்து லெட்டர் கொடுத்து அவரு வந்தாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அங்க வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீட கண்டுக்கிட்டது இல்லை. ஸோ இப்போ நிச்சயமா சிஎம் சார் வந்து நிச்சயமா அங்க வந்து ஒரு வாய் அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்க இருக்காரு. ஸோ அவரு நிச்சயமா சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமா வந்து சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல அதுதான் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஐயாவை யூஸ் பண்றாங்க. ஆனா இவர் தான் வந்து அவரோட கோட்பாடுகள் எல்லாத்துலயுமே வந்து அவர் தான் வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரு செஞ்ச முறை, அவரோட கான்ஸ்டிடியூஷன்ஸ், அவரோட அப்ப என்ன பண்ண நினைச்சாரோ அதை இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இல்ல எம்ஜிஆர் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து என் கட்சி உடையக்கூடாதுன்னு. ஸோ என் கட்சி உடையக்கூடாதுன்னு சொன்ன போதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிரிவா மாறிச்சு. ஒன்னு வந்து ரெட்டை புறா, ரெட்டை இலை. ஸோ அப்போ வந்து ஜானகியம்மா வந்து இல்ல, ஆமா, ரெட்டை புறா சேவல். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஜானகியம்மா வந்து அம்மாவை வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து நடத்த சொன்னாங்க. ஸோ அப்பத்துல இருந்து ஒன்னா நடந்த கட்சி, அப்போ அவ்வளோ வலிமை வாய்ந்த கட்சி இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிஞ்சு, அப்புறம் 3ஆ பிரிஞ்சு, இப்ப எவ்வளவு பிரிவா பிரிஞ்சு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கங்க ஒரு ஏடிஎம்கே இருக்கு, அங்கங்க ஒரு அதிமுக இருக்கு. எல்லாருமே அதிமுகன்றாங்க. ஆனா ஒரு அதிமுகவும் அப்படி இருந்தா அது அதிமுக கிடையாது, அது எம்ஜிஆர் ஐயாவோட கட்சி கிடையாது. ஏன்னா கட்சியும் கொடியும் எடப்பாடி ஐயாட்ட இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து எம்ஜிஆர் ஐயாக்காக நம்ம வந்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிஎம் சார் வந்து இப்போ வந்து விஜய் சார் வந்து அவரோட வழிபாடுக்கு முறையாவே வந்து அவர் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் தான் நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணேன். நான் தேங்க்யூ. நான் வந்து விஜயகுமார், எம்ஜிஆர் விஜயன்னு சொல்லுவாங்க, அவரோட பையன். ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணோட பையன், சுதா விஜயகுமாரோட பையன். ராமச்சந்திரன், என்ன ஜூனியர் எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க, அப்படிதான் தெரியும் எல்லாருக்கும். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.